காய்ச்சலும் பாய்ச்சலும் வர குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தியோட ரொம்ப சிறப்பாக இருக்கும். பசிச்சு கெடுத்து சாப்பிட்டு அப்படி வளர்கிற குழந்தையும் அப்படிதான் இருக்கும். அதே தாங்க செடிக்கும். இப்போ கண்டுபிடிங்க, நல்லா இன்னைக்கு ஒரு கரைசலை ஊற்ற சொல்லியிருப்பாங்க, உடனே நம்ம ஊற்றுவோம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம், உடனே அந்த கரைசலை வேகமாக தயார் பண்ணி போடுவோம், ஊற்றுவோம். இப்படி ஒரு கேப்பே விடாமல் ஊற்றி ஊற்றி வளர்த்து தளன்னு வளர்த்து வச்சுருப்போம். அது அப்படித்தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் சாப்பிடும், கண்டிப்பாக சாப்பிடும். ஆனால் தேவை அறிந்து அதுக்கு போகுது பார்த்தீங்களா, அதை அது ஆரோக்கியமானது. அதை சாப்பிட பூச்சி சாப்பிட்டதுனால ஜீரணிச்சுக்க முடியாது, ஜீரணம் ஆகாது அதுக்கு. அதுதான் விஷயம். இதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குதுங்க. ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து நம்புங்க. வேற ஏதாவது நிறைய ஃபீடிங் கொடுத்து ஒன்று வளங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒரு முறையில் செஞ்சு பார்த்து வளங்க. அப்புறம் எது பெஸ்ட்டுங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க. அது மாதிரி தான் இப்போ ரகங்கள் நிறைய விதைகள் பற்றிலாம் நிறைய பேசணும். சுந்தரம் நிறையா ஈவினிங் பேசுவாங்க அவங்களுடைய தலைப்பில். நான் சில விஷயங்கள் மட்டும் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இருக்கிற விதைகளில் மரபு விதை நம்ம ஓடுறோம். ஆக்சுவலாக விதைனாலே மரபு விதையா இருக்கிறத மட்டும்தான் நம்ம விதைனே சொல்லணும். அது இல்லைன்னா விதையே கிடையாதுங்க. விதை முதல் விதை வரை இருக்கணும், இருந்தால்தான் அது விதை. அப்படி இல்லைனாலும் விதையே இல்லை. விதை முதல் விதை வரைனா ஒரு விதையை போடுறோம், அதை அனுபவிக்கிறோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து விதைகளை எடுத்து மறுபடியும் பயன்படுத்தும் போது அதே மாதிரி வரணும். அதுதான் விதை. அப்படி இல்லாதது எதுவுமே விதைனே சொல்லாதீங்க. ஒவ்வொரு 25 to 30 கிலோமீட்டர்ல ஒரு கத்திரிக்காய் ரகம் இருந்திருக்கு. எத்தனை பார்த்தீங்கன்னா பிடி ரகம், அதெல்லாம் எதுக்கு தேவை? நம்ம கிட்ட இல்லாத மரபு ரகங்களே, நம்ம கிட்ட இல்லாத மண் சார்ந்த ரகங்களே கிடையாதுங்க. அப்போ இவ்வளோ நம்ம கையில இருக்கும்போது ஏன் அதை நம்ம காப்பாற்றி கொண்டு போக கூடாது? அதை ஏன் மகசூலை கிடைக்கலே நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம்? அது தவறான கருத்துங்க. அப்ப நம்ம விவசாய முறை தவறாக இருக்குன்னு அர்த்தம். மரபு வழி விவசாயத்துக்கு மரபு ரக விதைகள் முக்கியம். ஆனா இங்க என்ன பண்றோம்?